ஒருத்தர் ரொம்ப நாளா காணாம போயிருந்தாராம். அவரு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல, அவருக்கு பகையா இருந்த ஒருத்தர போலீசார் கைது செஞ்சாங்களாம். அவர நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. அன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது. குற்றம் சாட்டப்பட்டவரோட வக்கீல் எழுந்து, மயிலாடு யாரை இவரு கொலை செஞ்சாருன்னு சொல்றாங்களோ, அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீதிமன்றம் வாசல் வழியா உள்ள வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. இப்ப நீதிபதியும் அங்கிருந்தவங்களும் அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. 5 நிமிஷம், இப்போ 10 நிமிஷம் ஆகுது. இப்ப அந்த வாசல் வழியா யாருமே வரல. உடனே எந்திரிச்ச வக்கீல், மயிலாடு நீங்க உட்பட யாருமே காணாம போன நபர் கொலைதான் செய்யப்பட்டாருங்கிறத முழுமையா நம்பவே இல்லை. அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளித்து அவரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா உட்காராரு அந்த வக்கீல். இப்ப பிற்பகல் பொழுதுல நீதிபதி தீர்ப்பை வாசிக்கிறாரு. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்றாரு. இப்ப நீதிபதி சொல்றாரு, நானும் சுற்றி இருந்தவங்க தான் அந்த வாசலை பார்த்துட்டு இருந்தோமே தவிர குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு தடவை கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கிறாரு. ஆமாங்க, எந்த ஒரு முடிவில்லாத செயலுக்கும் புத்திசாலித்தனம் முடிவை கொடுக்கும்.